Hi guys, welcome to Sweet Chilli Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சிம்பிளா இருக்கும் செய்யிறதுக்கு. இன்னைக்கு நம்ம prawn ரெசிபி செய்ய போறத வச்சு நீங்க வந்து கனவா கூட சேம் இதே மெத்தட்லயே வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். மசாலாவும் ரொம்ப கம்மி தான். இது ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு இதுல நம்ம மசாலா போட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேல இருக்கிற தோல்லாம் எடுத்துட்டு அதுக்கு சென்டர்ல இருக்கிறதுக்கு வந்து அந்த அழுக்கு இருக்கும். அதையும் வந்துட்டு நம்ம நார் மாதிரி இருக்கும். அதை நம்ம எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா தேய்ச்சி கழுவுனதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல வந்து நம்ம மாத்திக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரான். இது வந்து தவா ஃபிஷ்க்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். இதில் இப்போ மசாலாலாம் போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடலாம். ஏன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இல்லைனா வந்துட்டு நீங்கள் இடிச்சு கூட சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், நீங்கள் வந்து காஷ்மீர் மிளகா போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை நார்மல் காரத்தூள் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் காரத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும். கூடவே வந்து நல்லா பச்சை கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் அந்த கருவேப்பிலை. அந்த மாதிரி வந்துட்டு எண்ணெயில் நம்ம பொரிக்கும் போது கூட நம்ம வந்து பச்சை கருவேப்பிலை போட்டு செய்யும்போது ப்ரானுக்குன்னு தனி டேஸ்ட் இருக்கும் இந்த கருவேப்பிலை. சேம் இதே மாதிரி தான் கனவா வந்துட்டு வேணும், வீடியோ வேணும் அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. சேம் ப்ராசஸ் தான், ஆனால் டேஸ்ட் வந்து டிஃபராக இருக்கும். அதுதான் வித்தியாசம். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். ப்ரான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும், சாப்பிடும்போது வந்துட்டு சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சினா கண்டிப்பாக வந்து லெமன் ஜூஸ் வந்து தேவைப்படும். லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் அளவுக்கு நம்ம பிழிஞ்சிட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா அது ஊற நல்லாவே வந்து சாஃப்ட் ஆகிடும். அதுதான் இதோட டேஸ்ட்டுக்கு அர்த்தம். நல்லா பிழிஞ்சிட்டு மறுபடியும் பிசைஞ்சு ஊற விட்டுடலாம். இப்போ வந்து ப்ரான் தவா ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ப்ரானுக்கு வந்து கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வர மசாலாவில் வந்து நம்ம ரைஸ் போட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நிறையவே எண்ணெய் விட்டுட்டு இதே மாதிரி பச்சை கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த ப்ரானை வந்துட்டு நம்ம தவால போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வரணும். மெதுவாக லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி போடணும். ஒரு சைடு திருப்பி போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு தான் வந்துட்டு அந்த வேலை இருக்கும். அதுக்கப்புறம் அது நல்லா கிறிஸ்பி ஆகி நல்லா வந்து ஒரு மாதிரி தொக்கு மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து இறக்கிடலாம். ப்ரானில் வந்து தண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து தொக்கு மாதிரி ஆகிடும். அந்த ஸ்டேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நிறுத்திக்கலாம். இல்லை எனக்கு நல்லா வறுவல் மாதிரி வேணும், நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் நல்லா வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லை செமியாக எங்களுக்கு வேணும், அதாவது கிறிஸ்பியாகவும் இல்லாமல் சாஃப்டாகவும், அதாவது தொக்கு மாதிரி இல்லாமல் செமியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதான் அந்த ப்ரானோட தன்மைன்னு பார்த்தா இதுதான். நம்மளுக்கு தொக்குனாலும் கிடைக்கும், வறுவல்னாலும் கிடைக்கும். இது எதுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரசத்துக்கும் சாம்பாருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த தவா ஃபிஷ்ஷு. ஆனால் கருவேப்பிலை வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். ஃபஸ்ட்டே வந்துட்டு மிளகுத்தூள் சேர்க்கலாம். ஆனால் நான் கடைசியாக தான் வந்து இடித்த மிளகு சேர்த்துட்டு இந்த மாதிரி திருப்பி போடும்போது அதோட நல்லா வந்து கிறிஸ்பி ஆகும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மறந்துடாமல் இந்த தவால பண்ண ப்ரானெல்லாம் எடுத்துட்டு கடைசியாக அந்த மசாலாவுக்கு சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்துட்டு நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. எனக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு வறுவல் போதும். அதனால் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் இடித்த மிளகுத்தூள் வந்து சேர்க்க போகிறோம். ஏன்னா ப்ரானுக்கு வந்து மிளகுன்றது ஒரு நல்ல வாசனை. நல்லா வந்து மிளகுத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வச்சுருந்துட்டு அப்படியே நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். இந்த மாதிரி வந்துட்டு செம்மியாக வேணும். இது வந்து கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அது உங்களோட விருப்பம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.